போடுவோம். ஐயோ அம்மா அப்பா சேலஞ்சுக்குள்ள போயிடலாமா? வெல்கம் டு ஜேடி ஸ்கொயர். நான் தான் உங்க டி பேசுறேன். நான் உங்க ஜி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போற சேலஞ்ச் என்னன்னா கார்லிக் ரைஸ். அந்த ரைஸ்ல யார் தோத்தாங்களோ அவங்க தான் இந்த வீடியோக்கான ஸ்பான்சர். அந்த வீடியோ யாருமே பார்க்கலன்னா கார்டில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. ஜியை நம்ம அப்படியே அடுக்கி செதுக்கி உடச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவன் என்னாலதான் ஜெயிச்சானு. ஏன்னா நான் அவ்வளோ செமையா சமைச்சிருந்தேன். என்ன இப்போ சாருமே அதை சாப்பிட முடியல. எனக்கு தலைவலி, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால சாப்பிட முடியல. இன்னைக்கு பார்த்துக்கலாம். பார்க்குறவங்களுக்கே தெரியும், இந்த சின்ன பசங்க ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாப்பிட்டு சொல்லுவாங்களா, அந்த கதை தான் இது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்? நாள் வந்து பிரியாணி வீடியோவை பாருங்க, பிரியாணி வீடியோவை பாருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்த நீ. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்? இப்பி நூடுல்ஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இன்னைக்கு கொஞ்சம் இந்த சேலஞ்சு கொஞ்சம் டிஃபரெண்டானது. அதாவது இவருமே சமைப்பாரு, நானுமே சமைப்பேன். நான் செய்யறத நான் தான் சாப்பிடணும், இவர் செய்யறத இவர் தான் சாப்பிடணும். இதுதான் ஒரு கொடுமையான விஷயம். இவனுக்கு அது கொடுமையான விஷயம் தான். ஏன்னா நமக்கு செய்ய தெரியாது, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறோம். அது என்னன்னா, எங்க ஆரம்பிக்குதுன்னா சமைக்கிறதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. எண்டா வருது என்னன்னா, இவனோ இல்ல நானோ யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். அதுதான் எனக்கு. ஓகேவா? அண்ட் வீடியோ செம்ம ஃபன்னா இருக்க போது. கூடவே எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூடவே ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, நம்ம சேலஞ்சுக்குள்ள போயிடலாமா? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம், அப்படியே செய்ய போறோம், அப்படியே சுட சுட சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிக்கிறவங்க தான் வின்னர். இது உனக்கு, ஆமா மொத்தம் அது பாருங்க 6 பாக்கெட். சொல்லவே இல்லை பாருங்க, நீங்க சொல்லிருக்கலாம்ல. மொத்தம் 6 பாக்கெட். ஆமா, மொத்தம் 6 பாக்கெட். என்னடா இதை செஞ்சு சாப்பிடுறது தானே, இதுல என்ன இருக்குன்னு நினைச்சீங்களா? 6 பாக்கெட் நாங்க செய்ய போறோம். குவான்டிட்டி வைஸ் அதிகமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, வாங்கிட்டு வந்தது இவர் தான். சரி ஓகே, ஸ்பான்சர் நீங்க தானே. சரிடா விட்றா. தோத்தீங்களே போன மேட்ச், போன வீடியோல தோத்தீங்கல்ல ரைஸ், தோத்தீங்கல்ல சிக்கன் வச்சு சாப்பிட்டோம். அது நான் செஞ்சனாலதான் அவன் ஜெயிச்சான். அந்த அளவுக்கு செம்மையா அற்புதமா செஞ்சிருந்தான். சட்டி சூடாகிற நேரத்துல நம்ம வந்து கிழிச்சு ரெடியா வச்சுக்கோம். ஆமா, ஏதோ பாருங்க. இல்ல நானும் அங்க பாக்குறீங்க, நீ பார்க்காத, உண்மையா பார்க்கலாம். நம்ம ஐடியா, நம்ம ட்ரிக்கை தான் யூஸ் பண்றாரு. என்ன நீங்க பாட்டு ஊத்திட்டீங்க, சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லணுமா? நான் ஐயா இதுல யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்ட்டு தான் போட்டிய. கரெக்டா தானே ஊத்திருக்கேன், கம்மியா ஊத்திருக்கேன். எனக்கும் லைட்டா கடுகு மட்டும் போட்டு விடுங்களேன். ஹலோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க வேணா வந்து எடுத்துக்கோங்க. கடுகு போட்டு விடணுமா, அடுத்தது வெங்காயம் போட்டு விடுங்கன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் தக்காளி போட்டு விடுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்கன்னு சொல்லுவான். ஏன் நானே செஞ்சு கொடுத்துட்றேன். நம்ம வெற்றின்றது நம்ம மட்டும் முன்னாடி போய் ஜெயிக்கிறது வெற்றி இல்லை, கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டு போறதுதான் வெற்றி. அப்படியா? சரி வா, அப்படி போயிட்டு போலாம். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் வந்து செய்யணும். அதுதான் வந்து கூட இருக்க பார்ட்னருக்கு அழகு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, நீங்க தோல்வி அடைஞ்சதுக்கு நான் எவ்வளவு மனவேதனை பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நைட்லாம் தூக்கமே அதனால கடலை போட்டிருப்பாங்க. என்ன தூக்கமே இல்லை. இது வேற இன்னும் வெந்து தொலைய மாட்டேங்குது. நம்ம வந்து இவர் மாதிரி பார்த்தா போடாம எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருவோம். நம்ம எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு சூடாகும். ஆனா ஒன்னா செய்ய விட்டுருக்க கூடாதுப்பா. டைமர் போட்டு இவனை தனியா செய்ய விட்டுருக்கணும். எதனா காமெடி பண்ணுவான் கண்டிப்பா. என்ன வேற பார்த்து செஞ்சுட்டு இருக்கான்பா அந்த பையன். உண்மையிலேயே உங்களை பார்க்கல ஓப்பா. நான் வீட்லயே நான் வீடியோலாம் நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, டீ என்ன பண்றான், என்ன கேரி வேலை பண்றான். வேற சுடுமா தள்ளுங்க. ஏன்னா அந்த துணி இருக்கு, அதெல்லாம் எடுக்க மாட்டியா நீ?
என்ன போட்டீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கவனிச்சுக்குவாங்க மக்களே. அப்புறம் இன்னொரு டவுட், உப்பு அந்த மேகிலே இருக்குமா இல்ல நம்ம போடணுமா? உப்பு மேகிலே இருக்குமா? ஆமா, மேகிலே போட்டு விடணும். சரி, அந்த இது எங்க எனக்கு இது காரமா இது மாஸ்டர். ஐயோ சொல்லுங்க. அந்த அந்த எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். இது எது? மிளகாத்தூள். மிளகாத்தூளா? எதுக்கு மிளகாத்தூள் வேணும்? எங்க இருக்கு? சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி ஆயிடுச்சு, பண்ணா தண்ணி ஊற்றணும். எனக்கு தெரியாது. இதெல்லாம் எல்லாம் வீடியோல காட்டப்படும். தண்ணி ஊற்றணும் கூட நமக்கு தெரியலையே. 6 பாக்கெட்னால 6 செம்பு தண்ணி ஊற்றலாம்னு இருக்கேன். இதை நம்ம போடுவோம். ஐயோ வேற லெவல். இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. என்னது இது, மசாலாவா? இதனால எல்லாரும் டிஏ தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, இதுலயும் அதே மாதிரி அவரு தெரியாம இந்த தவிர செஞ்சிருப்பார். இது வேற எவ்வளவு தண்ணி ஊத்தினாரு நான் பாக்கலையே. இது வேற கொட்டணுமா? தனியா இங்க, அதாவது என் பக்கத்திலே செய்ய விட்டுருக்க கூடாதுப்பா. கை வேற நடுக்குதா? என்னடா ஆரத்தியுமே போட்டுட்டீங்க? நான் போட்டேன். அப்புறம் என்ன குறுகுறுன்னு என்ன பாக்குறீங்க? நான் எங்கடா பார்த்தோம்? தண்ணி நிறைய ஊத்திட்டோம்னா நான் ஒன்னே ஒன்று கொஸ்டின் கேட்டா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓட்டின்னு வந்துட்டா கொஸ்டின்லாம் கேட்க கூடாது. சொல்லு. கொஸ்டின் தானே கேட்டேன். நான் தண்ணி நிறைய ஊத்திட்டேனா? தண்ணி நிறைய ஊத்திட்டேன். இல்ல கரெக்ட் தான். கரெக்ட் தான். சேனல் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இது மாதிரிலாம் இந்த பாருங்க, போட்டின்னு வந்துட்டாக்கா அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து தண்ணி நிறைய ஊத்திட்டேன். ஆமா, அது அப்ப சுண்டுற வரையும் வெயிட் பண்ணு. நல்லா ஸ்பீட்ல வச்சு, ஸ்பீட்ல இதுக்கு மேல வைக்க கூடாது. நமக்கு கலரே இல்ல, எல்லாமே போட்டோங்க. கலரே இல்ல, எல்லாமே போட்டோங்க. இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது, தப்பு. என்ன இருக்கு? நான் என்னோடது முன்னோடதா இருந்தாலும் அது நீ முன்னாடியே அளந்து கரெக்டா ஊத்தணும். அதெல்லாம் கிடையாது. நான் இதுல இருந்து ஒரு நூடுல் ஒரு பிட்டை நான் வெளியே எடுத்து நான் தூக்கி போட்டேன். நீ ஆல்ரெடி இங்கேயே கீழே நிறைய தூக்கி போட்டுருக்கிற. இது ஒரு பெரிய தான். அது மாதிரி எவ்வளவு கிடையாது பாருங்க. ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். 100 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். அவங்களுக்கு பயம் எந்திரிச்சு. அப்ப எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடாண்டா. பேசாம வடி கட்டிடாதோ. அங்க வடி கட்டி இருக்கு, எடுத்து அப்படியே ஊத்தி விட்டு. சரி, சின்ன கிளாஸ் தம்பி. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பால் எடுக்க போறேன். தண்ணி எல்லாம் நீ ஏன் எடுக்கிற? ஃபர்ஸ்ட் அது ரெண்டாவது இங்க இருந்து எடுத்து ஊத்தணும். அப்ப எங்க இருந்து? இங்க இருந்து. உன்னை யார் ஊத்த சொன்னா? அது உன்னோட மிஸ்டேக். நீ குடிச்சிடு அப்படியே பேசாம. ஏமாத்துறான். இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. இல்லன்னா அந்த சரி எடுக்கிற தண்ணியே குடிக்கணும். அப்ப ஓகேவா சொல்லு. நீ எடுத்துக்கோ தாராளமா. எடுக்கிற தண்ணியே குடிக்கணும். ஆமா. சரி, ஓகே. சரி, எடுக்கிற தண்ணியே குடிக்கணும். குடிச்சிடறேன். இங்க இருக்குது. இது தெரியாமல இவர்கிட்ட கேட்டு. ஆமா, ஸ்மெல் செம்மையா இருக்கு. பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவ்வளவுதான். ஆல்ரெடி இஞ்சில வாங்கினீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அது நம்ம வியூவர்ஸ்னால பார்க்க முடியாது. ஆமா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு கேமரா வாங்க வச்சு விட்டுருக்கோம். இனிமேல் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணா இருக்கு அப்படின்ட்டு இனிமேல் டீ தான் சமைக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால சாப்பிட முடியாது அதுக்கப்புறம்.
என்ன அள்ளி அள்ளி ஏதோ போட்டுட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. எள்ளி எள்ளி எதுவும் போடல, இது ஒரு ட்ரிக்கு. ஓ ஓ சூப்பர். வெடிக்குது. கிண்டிக்கிட்டே இருந்தா தண்ணி எப்படி ஆவியாகும்? கிண்டிக்கிட்டே இருந்தாதான் தண்ணி ஆவியாகும். பாருங்க எவ்வளவு புகை போகுதுன்ட்டு, அதுல ஆவி போகுது. கரெக்ட். நான் அதனாலதான் இவ்வளவு குறைச்சு கொண்டு வந்தேன். இடத்துலலாம் எடுத்து வைக்க போறது இல்லை, அப்படியே வச்சுதான் நான் சாப்பிடுவேன். அப்படியே வச்சுதான் நான் குடிக்க போறேன். ஓகே பாருங்க ரெண்டு முடிஞ்சிருச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் ஓவர். இங்க பாருங்க, நான் பெருசாலாம் இல்ல. ஓகே இதை பாருங்க, ரொம்ப தண்ணியா இல்ல, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்பவே வா, சூடா இருக்கும்லன்னு இல்ல, சொன்ன, பரவாயில்ல, வாய் பரவாயில்ல. சுடுமேன்னு சொன்னப்பா. பரவாயில்ல. எந்த காலத்துல நான் சாப்பிடுறது? ஆஹா, நூடுல்ஸ் அதில் முட்டை போட்டு சாப்பிட்றது இன்னும் செம்மையா இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்பா கொஞ்சம் போச்சுடா. இதுதான் வெயிட் பண்ணுங்கன்னா கேக்குறீங்களா? நம்மளும் டேஸ்ட் பண்ணுவோம். வாவ் எம்மி. கோரங்கநாத், நீ நல்லா சமைக்கிறடா. உண்மையில நல்லா இருக்குண்ணா. லேசா பாக்குறப்ப இந்த ரோடு ஓரத்துல காளான் போடுவாங்களே அது மாதிரி இருக்கு. பட் நம்மளோட நம்பிக்கை தளர விடுவானா, ஜெயிச்சே ஆல்மோஸ்ட். ஆனா தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து பணஞ்சிருச்சா? இந்த மாதிரி எடுத்து பார்ப்போம். இருங்க, நானும் ஸ்பூன்ல எடுத்து வரேன். கரண்டி அப்படிதான் இருக்கும். சரி சரி இதோ பாருங்க. சரி கிண்டுனாலதான் அப்படி ஆயிடுச்சு. ஆமா, இந்த கிண்டு கிட்டுனா பாரு டேய். ஸ்பூன் எங்க? ஸ்பூன் நீ கையில சாப்பிட்றன்னா ஃபர்ஸ்ட் வாய் வந்துடுறதுக்கு, கை வந்துடுறதுக்கா ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம கிட்ட ஸ்பூன் ட்ரை பண்றோம். இது மாதிரி எடு. ஏய், நம்மளோட வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்களுக்கும் காமிடா. காட்டணும். ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கல. இல்ல சட்டியோட காமி. சட்டியோட காட்டணுமா? அப்படியே சிக்கிக்கிட்டு வரமாட்டேங்குது உள்ள இருந்து. ஊதி சாப்பிடுவீங்க. நான் அடுப்பே ஆஃப் பண்ணாம ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இதனால கிண்டரா உண்மையே கூல் மாதிரி வச்சு படுறா. சரி, நான் கமெண்ட் பண்றேன். ஓகே, நம்மளுமே ஆஃப் பண்ணிட்டோம்.
இருக்கு. இங்க வா, கேமரா முன்னாடி வா. சத்தியமா துப்பல. அவ்வளவு சூடு, வேற எதுவும் இல்லை. சரி, இது வேணா டேஸ்ட் பண்ணி பாருமா. அப்படின்னா நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. சரி பண்றேன். பழகுது வேற ஒண்ணும் இல்ல. Cheers. Cheers. அப்பா செம்ம சூடுறோம். மசாலாஸ்லாம் இந்த ஒரிஜினல் மசாலாங்கிறனால தப்பிச்சிட்டோம். பட் என்ன ஆஸ் யூசுவல் தண்ணி அதிகமாயிடுச்சு கொஞ்சம். ஏன்னா ஒன்று ஈஸியாக உள்ள இறங்கிடும் ஆறிடுச்சுன்னா. ஏன்னா நல்லா அப்படியே மசிஞ்சு போயிடுது. நல்லா தான் இருக்கு. தொண்டை எரியுது முழுங்கும்போது. சூடுது, அவ்வளோ சூடு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. மசாலா டேஸ்ட் வரும்டா. ஏங்க உண்மையா தாங்க சொல்றேன். அந்த ஒரு வாய் கம்மியாகும்ல. அப்ப இதெல்லாம் ஜெல்லு மாதிரி ஒண்ணா ஒட்டிருக்காங்க. புதஞ்சிருச்சு பாருங்க. அதான் ஆடுறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால இந்த மாதிரி பண்ண மட்டும்தான். எதிரியா இருந்தாலும் நமக்கு ஐடியா கொடுக்கும்போது அவங்க மேல ஒரு எதிரியா இருந்தாலும் நான் ஐடியா கொடுக்குறேன் பாரு. இப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க மேல அதுதான் அவங்க மேல ஒரு இது அப்படின்ட்டு இப்ப நீ நம்ம சொன்னீங்க. அவங்க மேல ஒரு இதுனா ஒரு அக்கறை. அது எனக்கு அக்கறை முன்னாடியே வந்துருக்குன்னு நான் சொல்றேன். புரியுதா? நல்ல விஷயம் நம்ம சொல்லும் போது தான் அக்கறை முன்னாடி வந்துச்சு பின்னாடி வந்துச்சு. டூ பேட். நமக்கு சூடு ஆறாம இருக்கிறதுக்கு சட்டி ஒரு திக்னஸ். நீ லேட் ஆஃப் பண்ணுது. சில்லுன்னு இருக்கு பாருங்க. அடியில தொட்டு ஒண்ணுமே இல்லை. ஹோல்ட் பண்ணு ஹோல்ட் பண்ணு. ஹோல்ட் பண்ணல ஒண்ணுமே இல்லாட்டி கதை விட்டுருவான். ரசம் போடுறதுன்னா முன்னாடி வந்துருவான் அண்டி. இதை நான் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்றது மேட்டர் இல்ல, சூடா இருக்கு. ஆறிடுச்சுன்னா நம்ம தப்பா சாப்பிடலாம். வேண்டா நீ இன்னும் ஆகாது. உண்மையிலே இந்த ஆறுல நம்மளாம் நீங்க வேணா கை விட்டு பாருங்க. இப்படி இந்த வீடியோல பண்ணியா ஜிலேபி சிக்கன். அது வந்து காரம் ஆயிடுச்சு. அதனால அது லைட் சூடு இருந்தாலுமே ரொம்ப ஹெவி சூடா இருக்கு. சேலஞ்சுன்னு போட்டி நேரமே இருக்கும் தம்பி. நான் என்ன உங்களுக்கு இருந்து நான் எடுத்துலாம் நீ எடுக்கலாம். எப்படி எடுத்து போட்டாங்க போடுறாங்க. வெக்கமே இல்லாட்டி கொஞ்சம் பொறாம வேலைதான். சூடுது சூடுது. நாங்க அது பிரிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல இருந்து ஒரு 2 நூடுல்ஸ் எப்படி பார்ப்போம். சும்மா சுடுதுன்னு கேட்டான். சரி, இதை எடுத்து வாயில நீங்க போட்டுருங்க. இல்ல இப்ப லைட்டா தான் இருக்கு. இல்ல எடுத்து வாயில போடுங்க. கம்மன் அப்படியே போடணும். போடுங்க போடுங்க. என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் சூடு இல்ல, லைட்டா தான் இருக்கா. தொட்டு பார்த்து நாள் துப்பிட்டு கை எடுத்துருப்பாரு. ஆஹா கேக்குதா? சூடு இல்லையா? தெரியாத மாதிரி நாங்க இப்படி வச்சு வச்சு பொறுமையா எடுத்து சாப்பிட்டு இருக்கோம். சூடே இல்லையா? தொட்டு பாரு. சூடு போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சட்டி ரொம்ப திக்னஸ். அப்புறம் நம்ம போட்ட வெங்காயம் இல்ல இதுல இருந்து ஆவி வெளியில போக மாட்டேங்குது. அதனாலதான் அதுதான் முக்கிய காரணம். இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? நம்ம போட்ட வெங்காயத்துல தோல் சரியா நீங்க உரிக்கல. பச்சை மிளகாய் அந்த மணல அந்த காம்பை வந்து நீங்க கிள்ளல. ஒரு காம்பு எடுத்து காட்டுங்களா?
இதுல எது வந்து பச்சை மிளகா, எது தக்காளி, எது நூடுல்ஸ்னே தெரியல உங்களுக்கு. இது வந்து பின்னாடி எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்படி வெங்காயம் ஒழுங்கா உரிக்கலையா, சூடு போலையா? இட்ஸ் டூ சூடு, இல்லைன்னா நம்ம எப்பயோ சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். எனக்கும் அந்த மாதிரி 2 சூடு 3 சூடு 4 சூடுன்னு தான் இருந்துச்சு. நம்ம தான் நாக்கு எழுந்திருச்சுதாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வாயிலே வந்துச்சு. நான் தான் ஓடினேன் அப்படியா. நான் எதுக்கு கையில சாப்பிட்றேன்னா, அள்ளும் போதே நமக்கு எவ்வளவு சூடு இருக்குன்ட்டு கை வந்து அந்த கடப்பா நீயே சொல்லியா கடப்பாடி நல்லாதான் இருக்கு. சும்மா கலாய்ச்சா என்ன நானே. சூடு மட்டும் ஆயிடுச்சுன்னா நானே ஒரு மாதிரி தனாவட்டா இது மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் இது வரையும் குழஞ்ச சாப்பாடு பார்த்துருக்கேன். நான் குழஞ்ச நூடுல்ஸ் இன்னைக்கு தான் பார்த்தேன். உட்கார்ந்த மாதிரி இப்படியே இது சூடா இருக்கு. இதே மாதிரி நூடுல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு நாள் கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு மாசம் கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா நீங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டு டேஸ்ட் ரிவ்யூவை வீடியோல சொல்லுங்க. இதை பார்த்த உடனே எப்படியும் நீங்களே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இமேஜினேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. இல்லை உண்மை டேஸ்ட் வைஸ்னா நானே குறை சொல்லுவேன். நல்லா இருக்கு. தண்ணி அதிகமாக போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால தான் நம்ம இது ஒன்று பிடிக்கும். இப்போ நான் கோட்டை தொட்டுட்டேன்ப்பா. திஸ் இஸ் நத்திங் பட் ஒன்லி தக்காளி. கேம் ரூல்ஸ் படி மிஸ்டர் ஜி பெருச்சாளி பெருச்சாளிக்கு டைம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. புரிந்ததா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. முடிச்சுப்போம் இந்த சேலஞ்சில். டி சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அண்ட் டி சப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே டிங் தாங்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Until then, bye from G and D. Love you. Love you all. நூடுல்ஸுடன் விடைபெறுகிறேன். தண்ணி தான் அதிகமாக